வணக்கம். இந்த பதிவு துளாராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி வக்ர பயிற்சி அடைகிறார். துலாத்துக்கு 5ஆம் இடத்திலிருந்து விலகி 6ஆம் இடத்தில் வருகிறார். ஆனால் சர்வ சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி என்று கூறப்படுகிறது. பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து கோயில்களும் சனி பயிற்சி என்று பூஜை செய்வார்கள். அதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பூஜை வழிபாட்டில் கலந்து கொள்வது நல்ல பலனை தரும். துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் மிகையான ராஜயோகத்தை கொடுப்பார். இது என்பது பொது விதி, ஜோதிட விதி. ஜாதகம் யோகமாக இருந்தால் பலவிதமான செல்வாக்கை உயர்த்தி விடுவார். வீடு கட்டுகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தொழிலில் இருந்து கொண்டு இன்னொரு தொழில் செய்கின்ற கூட்டாளி தொழிலோ அல்லது முதலீடோ செய்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளலாம், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஆக கடன் சுமை இருந்தால் அது குறையும். மேற்கொண்டு கடன் வாங்கி வீடு கட்டலாம், தொழில் செய்யலாம். பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்கலாம். வெளியூர் வெளிநாடு அனுப்பி வைத்து கூட படிக்க வைக்கலாம். படித்த பிள்ளைகள் வேலைவாய்ப்பு தேடி வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அவங்களுக்கு நிலையான பணி கிடைக்கும். காவல் மார்க்கம், நிதி நிறுவனம், ஏற்றுமதி இறக்குமதி, தரகு கம்சன் அடிப்படையில் இருப்பவர்கள், கடன் சார்ந்த நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு நல்ல ராஜயோகமான காலகட்டங்களாகும். அதே நேரத்தில் பயணம் செய்து வெளியூராக பயணம் செய்து இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ராஜயோக காலகட்டங்களாகவும் இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் பொதுவாக துளாராசிக்கு சனி யோகத்தை தருகின்ற அம்சம் உள்ளவர். சனி பகவான் யோகாதிபதி என்று ஜோடத்தில் அந்த விதி கூறப்படுகிறது. ஆக துளாராசிக்காரர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். குழந்தை வளர்ச்சி மேன்மையடையும். திருமண வாழ்வும் மேன்மையடையும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு தொழில் இருப்பவர்களுக்கு பதவி புகழ் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் புதிய முயற்சி செய்கின்ற கல்வி முயற்சி, தொழில் முயற்சி, திருமண முயற்சி, குழந்தை முயற்சி அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது எதிரி தொழிலிருந்து விலகவும் கடன் நிவாரணம் ஏற்படுத்தி கொடுக்கவும் சூழ்நிலை அமையும். அதற்கான வருமானம் உங்களுக்கு தானாகவே உங்களுடைய உழைப்பில் கிடைக்கும். சேமிப்பு உருவாகும். ஆக துளாராசி அன்பர்கள் பொதுவாக வயிறு சார்ந்த உபாதைகள் தான் கவனித்துக் கொள்வது நல்லது. 40 வயது மேல் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கண் சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்தால் கவனித்துக் கொள்வது நல்லது. ஆக எந்த தடை வந்தாலும் விலகி மேன்மையான நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சனி பகவான் வருகின்ற காலகட்டத்தில் அருள்பாலிக்கிறார். ஆகவே உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. வாரந்தோறும் சனிக்கிழமை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. பொதுவாக துளாராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று பொது பலன் கூறி துளாராசிக்கு இனி வருகின்ற சனிப்பெயர்ச்சி யோகமான எதிர்காலத்தை தரும் என்றும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்பை குவிக்கும் என்றும் கூறி இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.